பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நாகூம் 1 அதிகாரம் 13வது வசனம். நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். சாத்தான் மனுஷருடைய வாழ்க்கையில சில நுகத்தடிகளை வைத்து அவர்களை அடிமையாக்கி விடுகிறான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு நுகத்தடி வைக்கப்பட்டு நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். நுகத்தடின்னா உங்களுக்கு தெரியும்ல, ஒரு மாட்டை உழுவதற்காக அவங்க அந்த உழக்கூடிய அந்த கருவியில் மாட்டும்போது ஒரு நுகம் அவங்களுடைய கழுத்தில் வைக்கப்படும். வண்டியிலே ஒரு மாடு பூட்டப்படும் போது அது கழுத்தில் ஒரு நுகம் வைக்கப்படும். ஒரு மாட்டினுடைய கழுத்திலே நுகம் வைக்கப்பட்டு விட்டால் அந்த மாடு அந்த வண்டியோடு இணைக்கப்பட்டு அது அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்போ அந்த வண்டியை எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட பாதையில் தான் அது போக வேண்டும். அது சுயமாக அங்கெங்கே போக முடியாது. என்றால் அந்த நுகத்தடிக்குள்ளே அதனுடைய காரியம் அடங்கி விடுகிறது. இதே மாதிரி தான் எதிராளியாயிருக்கிற பிசாசானவனும் மனிதர்களை அடிமைப்படுத்துகிறான். அவருடைய கழுத்தில் ஒரு நுகத்தை வைத்து அடிமைப்படுத்தி தனக்கு விருப்பமானதை செய்யும்படி மனிதர்களை வழிநடத்தி விடுகிறான். வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கும் போது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் என்று வேதத்தில் குறிப்பிடப்படுகிறார். நமக்கு ஒரு எதிராளி உண்டு. அவன் பிசாசு, சாத்தான் என்று அழைக்கப்படுகிறவன். அவன் மனிதர்களுடைய கழுத்தில் ஒரு நுகத்தடியை வைத்து அவருடைய வாழ்க்கையை சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி விடுகிறான். ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில பாவம் என்கிற நுகத்தடியை வைத்து விட்டால் அந்த பாவத்திற்கு அவளை அடிமையாக்கி அதிலிருந்து வெளியே வரவிடாதபடி அவருடைய வாழ்க்கையை அழித்து விடுவான். சிலருடைய சரீரத்தில் வியாதி என்கிற நுகத்தடியை வைத்து அந்த வியாதி பலவீனத்தில் அவளை அடிமையாக்கி அவங்க அதுக்கு மேலே சந்தோஷமாய் வாழ முடியாதபடி அவனுடைய வாழ்க்கையை சிறுமைப்படுத்தி விடுகிறான். சிலருடைய வாழ்க்கையில் பயம் என்கிற நுகத்தடியை வைத்து விடுகிறான். அவ்வளோதான், பயந்து 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 கலங்கி கொண்டிருப்பது. சிலருடைய வாழ்க்கையில் கவலை என்கிற நுகத்தடியை வைத்துறான். சிலருடைய வாழ்க்கையில் மன அழுத்தம் என்கிற நுகத்தடி. இப்படி சாத்தான் ஏதோ ஒரு காரியத்தில் மனிதர்களை அடிமைப்படுத்த நுகத்தடிகளை அவன் வைத்து அவளை அடிமையாக்கி அவருடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார்? அவன், அந்த பொல்லாத சாத்தான், உங்கள் மேல் வைத்திருக்கிற அந்த நுகத்தை நான் முறிப்பேன். அந்த சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தை முறித்து உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரம் அல்ல, உன் கட்டுகளை நான் அறுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ ஒரு மாடு, ஆடு, ஏதோ மிருகன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அதை கட்டி வச்சிடுறது, தொழுவத்தில் கட்டி வச்சுட்டா அந்த இலை விட்டு அது வெளியே போக முடியாது, இல்லை ஃப்ரீயாக இருக்க முடியாது. அது அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது, கட்டப்பட்டு விட்டது. அந்த கட்டப்பட்ட கயிறு நீளத்துக்குள்ளே தான் அது இருக்க முடியும். சாத்தானும் சிலரை கட்டி வைத்து விடுகிறான். பாவத்தில், சாபத்தில், வேதனையில், கடன் பிரச்சனையில், பயத்தில் கட்டி வைத்து விடுகிறான். அந்த கட்டை தானாக அவிழ்த்து கொள்ள முடியாது. யாராவது அவிழ்த்து விட்டாதான் அதில் விடுதலை பெற முடியும். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நுகத்தடியை நான் முறித்து கட்டுகளை நான் அறுப்பேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலையின் நாள். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களை மகிழ்விக்க விரும்புகிறார். அப்போ ஏதோ ஒரு நுகத்தடி உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. அது என்ன நுகத்தடி? அதை நீங்கள் யோசித்து பாருங்க. ஒரு சகோதரர் பாருங்க, 32 வருஷமா மதுபான பழத்துக்கு அடிமையாக இருந்தாராம். சாத்தான் மதுபானம் என்கிற பாவ நுகத்தடி அவருடைய வாழ்க்கையில் வச்சுட்டான். தப்புன்னு தெரியுது, அதனால பணம்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு தெரியுது, குடும்ப உறவு பாதிக்கப்படுதுன்னு தெரியுது, விட முடியல. அது வெளியே வர முடியல. ஏன்னா நுகத்தடி அது நீங்களா முறிக்க முடியாது. யாராவது உதவி செய்தாதான் நீங்க விடுதலை பெற முடியும். அந்த வேலையாள் அந்த கழுத்தில் இருக்கிற கயிறை எடுத்து அந்த நுகத்திலிருந்து விடுதலை கொடுத்தாதான் மாடு வெளியே வர முடியும். தானே வெளியே வர முடியாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில்
பாவம் என்கிற நுகத்தடி உங்க மேல இருக்கலாம். இதை விட முடியலையேன்னு சொல்லி, அல்லது சாபம், அல்லது பயம், அல்லது ஒரு வியாதி, அல்லது கடன் பிரச்சனை, இப்படி ஏதோ ஒரு காரியம் உங்களை பாதிக்கிற ஒரு விஷயம், உங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில காணப்படுகிறது. ஒரு பக்கத்துல நல்ல விடுதலை, ஒரு பக்கத்துல ஒரு அடிமைத்தனம். நீங்க கட்டப்பட்டு அதிலிருந்து வெளிவர முடியாம தவித்து கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அந்த நுகத்தடியை முறித்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். அந்த கட்டுகளை அறுத்து அவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறார். 32 வருஷம் குடிப்பழக்கம், இயேசு விடுதலை கொடுத்துட்டார். ஒரே ஒரு நாள்ல நுகத்தடி ஆண்டவர் முறித்தார். உடனே ஒரு விடுதலை, கட்டு அறுக்கப்பட்டது. அதன் பிறகு மதுபானத்தை குறித்த ஆசை வரவில்லை, வெறுப்பு வந்துவிட்டது. அதை பார்க்காலும் அதை குறித்த ஒரு ஆசை வராம வெறுப்பு தான் உள்ளத்தில் வந்தது. விடுதலை, பூரண விடுதலை. ஒரே நாள்ல, அதாவது இயேசுடைய வல்லமை தொட்ட உடனே நுகத்தடி முறிக்கப்பட்டு விட்டாரு. ஒருவேளை சாபத்தினால உங்களுடைய வாழ்க்கையில நுகத்தடி இருக்கலாம். வியாதி. லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 10-16 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா, சற்றேனே நிமிர முடியாத கூனி என்கிற ஒரு பெண் இருந்தாள். கூனி விழுந்த பெண், கூன் விழுந்த ஒரு பெண், சற்றேனு நிமிர முடியாது. ஆனா இயேசு சொல்றாரு 16ஆம் வசனத்துல, சாத்தான் 18 வருஷமாய் அவளை கட்டி வைத்திருந்தான். பாருங்க, நோயில, இந்த பலவீனத்துல கட்டி வச்சிருந்தான். இயேசு அந்த கட்டுகளை அறுக்கிறார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வாசிக்கிறோம். இன்னைக்கு சாத்தானுடைய சரீரத்தை கட்டி வைத்திருக்கலாம். ஒரு நோயினால, பலவீனத்தினால கட்டி வைத்திருக்கலாம். இந்த கட்டுகளை ஆண்டவர் அறுக்க போகிறார். உங்களுடைய தோள்ல சாத்தான் வைத்திருக்க நுகத்தடியை முறிக்க போகிறார். உங்களுக்கு ஒரு விடுதலை. கடன் பிரச்சனை. ஐயோ, இந்த கடன் பிரச்சனை அழுத்துகிறது, பாரமாய் அழுத்துகிறது, அப்படி அடிமைப்படுத்தி விட்டாரு. பயம் பயம் பயம். கடன் கொடுத்தவங்க வந்துருவாங்களோ பயம். நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை. பாருங்க, இந்த மாதிரி ஒரு அடிமைத்தனத்தில் நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சாத்தானுடைய நுகத்தடியை நான் முறித்து, உங்கள் கட்டுகளை நான் அறுத்து, உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விடுதலையை நமக்கு தருவதற்காக சிலுவையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். கைகளை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார், கால்களை ஆணியடிக்க ஒப்பு கொடுத்தார். தன்னை அவர் சிலுவையில் அர்ப்பணித்து கொண்டார், நமக்கு விடுதலை கொடுக்க. இந்த நுகத்தடியை முறித்து, சாத்தானுடைய நுகத்தடியின் பிடியில் நம்மை விடுதலையாக்க தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். சாத்தானை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லும்போது ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு உண்டாகும், கட்டாயம் உண்டாகும். பயப்படாதங்க. இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோயின் கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும். உடனே சரீரத்தில் ஒரு மாற்றம் வந்துவிடும். அவராலே முடியும். அதனால ஆண்டவர் உங்களோடு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். சாத்தானுடைய கட்டுகள் இருந்து விடுதலை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராய் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சகோதரர் வந்து சொன்னார், கேன்சர் வியாதி வந்து விட்டாரு. கேன்சர் வியாதி வந்து விட்டாரு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இது 3வது ஸ்டேஜ்ன்றாங்களே, 3rd ஸ்டேஜ், அட்வான்ஸ் ஸ்டேஜ். அவ்வளோதான், இனி ஒன்றும் பண்ண முடியாது. ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை. சரீரம் தான் மேலும் மேலும் பாதிக்கப்படும், காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்போ எப்படி இருக்கும் பாருங்களேன். சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஒரு சமாதானமாக இருக்க முடியுமா? நிம்மதியாக தன்னுடைய குடும்பத்தோடு வாழ முடியும்? எல்லாம் பாதித்து விட்டார். அந்த நோய் அப்படியே அவரை கூனி குறுக பண்ணி விட்டார். அந்த மாதிரி கஷ்டம். நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் ஜெபம் பண்ணுனா இயேசு சுகம் கொடுப்பாராமே கேள்விப்பட்டு ஜெபத்துக்கு வந்துட்டார். ஜெபத்தில் இந்த வியாதி டாக்டர்ஸால் இனி முடியாதுன்றாங்க, 3rd ஸ்டேஜ்ன்றாங்க, இனி அவ்வளோதான் சொல்கிறாங்க. இது மாற முடியுமா? ஆனால் வசனத்தை கேட்டபோது இயேசுவால முடியும். அவர் இந்த நுகத்தடியை முறிக்க முடியும். இந்த கட்டுகள், நோயின் கட்டு அறுக்க முடியும். அதை கேட்ட உடனே ஒரு விசுவாசம். ஆனால் நாம் இயேசுவிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றார்.
எல்லா ஜனங்களோட சேர்ந்து கூட்டத்தோட ஊழியக்காரனாகிய என்னோட சேர்ந்து அவர்கிட்ட நிற்கிற இடத்துல இருந்து ஜெபிக்கிறார். ஜனக்கூட்டத்துக்குள்ள இருக்கிறார், ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில். எனக்கு சுகம் வேணும், இந்த நோயிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி இயேசுவேன்னு கூப்பிட்டு ஜெபிக்கிறார். அவர் அப்படி ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஒரு ஆவி அவரை விட்டு வெளியேறி போகுது. அவருடைய சரீரத்தை விட்டு ஒரு ஈவில் ஸ்பிரிட், ஒரு பொல்லாத ஆவி வெளியேறி போகுது. அவருக்கு தெரியுது ஏதோ ஒரு ஆவி தன்னை விட்டு வெளியேறி போகுது, தன் உடம்பை விட்டு ஒரு ஈவில் ஸ்பிரிட் வெளியேறி போகுது. அதை அவரால் பார்க்க முடிகிறாரு. அது போன உடனே பாருங்க, சரீரத்தில் டக்குன்னு ஒரு மாற்றம், உடனே ஒரு மாற்றம் தெரியுது. மாற்றம் தெரியுதுன்னா அந்த வலி இல்லை. அந்த சம்பந்தப்பட்ட இடத்தை செக் பண்ணி பார்த்தா நல்ல மாற்றம் தெரியுது, நார்மல் ஆயிட்டு நல்ல சுகமாக இருக்குது. அந்த வியாதியை தன்னை விட்டு போய்விட்டதை உணர்கிறார், தன் சரீரத்தில் உணர முடிகிறாரு. அப்போ அவர் மேடையில் சாட்சி சொல்லும்போது சொல்றாரு, இந்த மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் இனி முடியாதுன்ற கட்டத்தில் நான் இங்கே வந்திருந்தேன். இப்போ இயேசுவை நாமத்தை சொல்லி கூப்பிட்ட போது ஒரு ஆவி என்னை விட்டு வெளியேறி போனதை நான் பார்த்தேன். தெளிவாக என்னால் பார்க்க முடிந்தது. என் சரீரத்தில் உடனே மாற்றம். சாத்தான் வைத்திருந்த நுகத்தடி முறிக்கப்பட்டது. சாத்தான் வைத்திருந்த கட்டு அறுக்கப்பட்டது. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் அறுத்தறிந்து விட்டார். அதுக்கு மேலே அந்த ஆவியால் அந்த சரீரத்தில் இருக்க முடியல. அந்த கேன்சர் என்கிற நோயை கொண்டு வந்து, ஒரு மரண வியாதியை கொண்டு வந்து அவருடைய வாழ்க்கையை அவன் முடக்கி வைத்திருந்தான். அந்த வியாதி என்கிற அந்த நுகத்தடியை அவருடைய வாழ்க்கையில வைத்தவரை முடக்கி வச்சிருந்தான். எப்பவும் பயம், கலக்கம், மரண பயம். இப்ப அந்த கட்டு அறுக்கப்பட்டாரு, விடுதலை. எவ்வளவு சந்தோஷம் இல்லை? கேன்சர் வியாதி மறைந்து விட்டாரு. 3rd ஸ்டேஜ்னு சொன்னவங்க டாக்டர்ஸ் அடுத்து செக் பண்ணிட்டு நோ கேன்சர். எப்படி உங்களுக்கு அப்படின்னு ஆச்சரியப்படும்படி இயேசுவால முடியும். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்வார். இன்னைக்கு உங்களுடைய நுகத்தடி என்ன? அது பாவமா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பயமா இருக்கலாம், ஒரு கவலையா இருக்கலாம், ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தமா இருக்கலாம், ஒரு பிரச்சனையா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம் சாத்தான் நுகத்தடியா உங்களுடைய மேல வச்சு அப்படியே அடிமையாக்கி வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு இதுதான் உங்களுக்கு வாக்குத்தத்தமா தர்றார். இப்ப நம்ம ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். இப்போ தகப்பனே, நான் அவனுடைய நுகத்தடியை முறித்து கட்டுகளை அறுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அந்த வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீர் வாக்கு மாறாத தேவன், சொல் தவறாத தேவன். எங்களுடைய விடுதலைக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்து பிசாசின் மீது ஜெயம் எடுத்திருக்கிற தேவனே, இப்பொழுது சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடிகள் முறிக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, பாவ நுகத்தடி, சாப நுகத்தடி, வியாதி நுகத்தடி என் சரீரத்தில், என் வாழ்க்கையில சாத்தான் வைத்து விட்டான். இந்த நுகத்தடியை உடைத்தெறியணும்னு சொல்லி யார் யார் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறார்களோ இப்பொழுதும் வல்லமை அவர்கள் மேல இறங்கட்டும். இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கட்டும். இந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நுகத்தடிகள் முறிக்கப்பட்டு போகட்டும். பாவ நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும். இன்றைக்கூட அந்த பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு போகட்டும். சாபம் நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. நோய் என்கிற நுகத்தடி முறிக்கப்படட்டும். பயம் என்கிற நுகத்தடி இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும். அந்த கவலை என்கிற நுகத்தடி முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். வறுமை, கடன் பிரச்சனை என்கிற நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும். நிந்தைகள், நெருக்கங்கள், அவமானங்கள் என்கிற நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டு போவதாக. கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஒரு விடுதலை வரட்டும். இந்த நிமிஷத்தில் நம்முடைய ஆத்மாவிலும் ஆவியிலும் சரீரத்திலும் விடுதலை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம். ஆண்டவர் தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை கொடுத்துவிட்ட அன்பிற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.